இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தாய் கடகவெள்ளி கடகவெள்ளிக்கும் சர்வகேது மன்னனுக்கும் இதோ காசு மன்னனாக பிறந்தே. ஆமா, உலகத்தில் இருப்பது 56 நாடு, 56 தேசம், 56 தேசத்திலே நான் செங்கோல் கையில் பிடித்து ஆட்சி பீடத்திலே இதோ அமர்ந்திருக்கு நாடு உங்க நாடு, சொந்த நாடு, காசு நாடு. காசிலே மிகுந்த காசு மன்னன். யார பேசிட்டு இருக்கிறார்? பின்னாடி உங்களை போய் சொல்ல முடியுமா? அப்படி என் தாய்க்கு தந்தைக்கும் இந்த காசிமா நகரத்திலே நான் மகனாக பிறந்தாலும் நண்பா, நான் யார கல்யாணம் செய்தேன்? நான் அயோக்கியம் பண்றது நான் பண்றேன்னா நீதி நேர்மை பொய் பேசாத மண்ணானு என்ன காசி மன்னனா ஒரிஜினல் காசி மன்னன். அப்படி நான் கல்யாணம் செய்த கட்டிய மனைவியுடைய பெயர் என்ன? ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குடைய என் மாலையிட்ட மனைவி யார் தெரியுமா? கூத்துறனை விட்டுட்டியா? நல்ல தரித்தோரி சரணாபுரம் அம்மாசி அவர்கள் இதோ எனக்காக 10 ரூபாய் நன்கொடை செய்திருக்கிறார். அவரும் சுகமாக வாழ வேண்டும். இருந்தாலும் நண்பா, தக்க 16 வருடம் ஆகி வாலிபத்தை அடைந்தவுடனே ஒரு பெண்ணாக பிறந்து அந்த பெண்ணுக்கு 16 வருடமானால் ஒரு கல்யாணம் செய்வது காலத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஆண் துணை தேவை. ஆணாக பிறந்தால் பெண் துணை தேவை. அப்படி நான் 16 வருடமான உடனே நண்பா, நல்ல தங்கா என்ற பெண்ணை கல்யாணம் செய்ய
பெரிய நல்ல தேங்காவா இருந்தா ஆ, 7 ரூபாய்க்கு மேல போவலே. என்ன தேங்காய் இல்லப்பா, என் மனைவி நல்ல தங்கம், நற்குண சேகரி நல்ல தங்கம். அப்படியா? ஆ, தேங்காய் மரம் பிடிச்சிங்களா இந்த வருஷம் தலை மேல கொண்டு போட்டுட்டாங்க. நீ நல்ல தேங்காய் நான் தேங்காய் மேல. ஆனா அப்படி கல்யாணம் செய்து என் காசிமா நகரத்துல எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எத்தனை குழந்தை பிறந்த தெரியுமா எத்தனை குழந்தை? நண்பா? அத சொல்ல வேண்டும் என்றால் சக்கர வந்தலிலே ஜேமார் பொழிந்தால் எப்படி இருக்குமே என் உள்ளமே அப்படியே சக்கரை பந்தால தேன் ஒழுங்கா பரவாயில்ல. ஆமா, ஆமா. நல்ல மக்கள்லாம் எங்க கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பட்டை கட்டி ஒரு நாளாய் எனக்கு பாலையே அண்ணா பேதனாரா ஒரு நாட்டையே ஒரு ஆள்வதற்கு ஒரு அழகான ஒரு ஆண்குழந்தை ஒரு நாட்டையே ஒரு ஆள்வதற்கு ஒரு ஏழு நல்லா எனக்கு துணையாரா ஏய் கம்மல். நண்பா, என் மனைவி நல்ல தங்கான கல்யாணம் செய்து கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையிலே குடிகொண்டு வீடு போட்டு இல்லற வாழ்க்கை என்றால் தெரியாதா உனக்கு? அப்பா அம்மா விளையாடுறாங்க. அப்படின்னா அப்படின்னா அது ஒண்ணும் தெரியாதுல்ல உனக்கு. ஆஹா. ஆணும் பெண்ணும் ஒன்று சாவது உணர்ச்சினா தெரியாது பாவம். அது தெரியாதா உனக்கு? ஆமா ஆமா. ஆணும் பெண்ணும் சேர்வது இன்னும் ஒரே இடத்துல தான் ஏறுறாங்க. அப்படி நல்லா விளக்கமா சொல்லுங்க. பொம்பளை வாடணும்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. சேர போட்டு சொல்லணும் தெரியாது புரியாது. அப்படி என் மனைவி கல்யாணம் செய்து காசிமா நகரத்துல எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சரியாக 7 குழந்தை அப்புறம் அரிசி ஏன் 100 ரூபாய்க்கு விற்காது? ரெண்டு இருந்தாவே ஒன்னோட கட் பண்ணுங்க. ரெண்டு இருந்தாவே 139 கோடி ஆகி போச்சுங்கிறாங்க. சரி கடலடா கேன புண்டை சனத்தொகை. ஆஹா. நான் ஒரு வீட்டுக்கு 7 பிள்ளைங்க இருந்தா அடே அப்பா இப்பயே இந்த ஊர் தாங்கல. நண்பா, அப்படி என் காசி நாட்டுல என்னடா இல்ல? நாட்டுல குறவா, நகரத்தில குறவா, சொத்து சொகத்துல குறவா, காசி பணத்திலே குறவா, எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. ஏங்க, ஆ? அப்படி குறையில்லாத இந்த குறையில்லாத இருந்து என் மனைவியை கல்யாணம் செய்து எனக்கும் என் மனைவிக்கும் 7 குழந்தை பிறந்து காசி நாட்டிலே இருக்க இப்ப நடந்தது என்ன தெரியுமா? ஏங்க, இன்ன வரைக்கும் கலகலப்பா இருந்தீங்க. ஆனா இப்ப நம்ம சோகமா இருக்கீங்க. என்ன காரணம்? அதை நினைத்தா சரி இதையே போட்டு அப்படி என்னங்க நடக்குது? காசி நாட்டுல இப்ப என்ன குறை தெரியுமா? அப்படி என்ன குறை?
இல்லையாரா ஒரு மலை மாறி இல்லையாரா நண்பா சத்தம் போடாதீங்க மாய் 12 வருடமாக ஏன் காசிமா நகரத்தில் மழை என்பது இல்ல பசி பட்டினி இதோ குடிமக்களும் நான் பெற்ற மக்களும் எல்லாமே காசி நாட்டிலே பசி பட்டினியாக 12 ஒரு வருஷம் மொத்தம் 13 வருஷம் மழை இல்லைன்னா நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால இந்த காசிமா நகரத்துல இருக்கக்கூடிய இதோ குடிமக்களும் இதோ என்ன போல மன்னர்களும் நான் பெற்ற குழந்தைகளும் எல்லாமே இந்த காசிமா நகரத்துல பசி பட்டினியாக அழுத கண்ணு சிந்தனையாக குடிமக்கள் ஒரு பக்கம் பெற்ற பிள்ளை ஒரு பக்கம் யாரை பார்ப்பது கட்டிய மனைவி பார்ப்பதா பெற்ற பிள்ளையை பார்ப்பதா குடிமக்களே பார்ப்பதா எல்லாத்தையுமே பார்க்கணுங்க நண்பா. அப்படி மழை இல்லாத காரணத்தினால் இதோ பசி பட்டினியாக எல்லாம் ஆடுகிறார்கள். அப்படி இருந்தாலும் நண்பா நான் பெற்றல்லவா 7 மக்கள். ஐயோ ஐயனை பெற்றா ஒரு ஒரு பாலகர் ஒரு பதியாக ஐயா வருதாரா பெத்த பிள்ளைங்க
அம்மா பசியா இருக்குது, அப்பா பசியா இருக்குது என்று எங்களுக்கு முன்னால், ஆனா அவரு பசி என்று டேய், தூக்கம் வந்தா தூங்குங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு பசி என்று எங்களுக்கு முன்னால் இதோ கண்களை விட பார்த்தால் இதனால இருக்க முடியவில்லைடா நண்பா. நீங்க 7 பிள்ளையும் பசியோட இருந்தா உங்களுக்கு நம்ம வருத்தமா தான் இருக்கு. அப்படி என் காசி நாட்டுல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் குடிமக்களுக்கு, ஏன்னா அரசே உன் நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு, ஆனா நான் அன்னி நாடு போகிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது என் நாட்டிலே இருக்கும் செல்வத்தை எல்லாம் குடிமக்களுக்கு அள்ளி கொடுத்தேன். மக்கள் இல்லையா மன்னன் இல்லை, மன்னன் இல்லையா மக்கள் இல்லை, அதனால எல்லாம் கொடுத்து விட்டு இப்ப காசிமா நகரத்துல எதுவுமே கிடையாது, மனமாரியும் இல்லை. அதனால நண்பா அந்த புறத்துல சென்று என்னுடைய மனைவி நற்குண சாகிரி நல்லத்தங்கால் இருக்கிறான், அவளை நான் அழைத்ததாக என் மனைவியை கூட்டிக் கொண்டு வா. இப்படியாக காசி மன்னன் தன்னுடைய மனைவி அழைக்க இப்பொழுது நற்குண சேகரி நல்ல தங்கால் சபை தற்பால் மாற்ற விஷயம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.